சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சால். ஒரு ஸ்டாலின் தடிச்சே நிக்கலாம் அப்படின்னு எடுக்கிற அந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? அது முடிவு இல்லை, பரிசீலிங்கன்னு ராஜா கேட்கிறாரு. அது நாங்களா யாரையும் அனுப்ப மாட்டோம், மற்றபடி நாங்கள் தனிச்சு நிற்க தயாருங்கிறாரு. யாரையும் அனுப்ப மாட்டோம்னு சொன்னதும் டக்குன்னு பிரேமலதா அம்மையார் சுதீஷன் போய் பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் திமுகவோட தான் நிற்கோங்கிறத அவங்க உறுதிப்படுத்துறாங்க. மற்றபடி அரசியல் களம் விஜய் நம்பர் 1 ஃபோர்ஸ் ஆயிட்டார். 4 கட்சி கூட்டணி ஆட்சி தான் நடத்துறாருங்கிறத சுட்டி காட்டி சொல்லக்கூடிய நான் தான் நம்பர் 1 ஃபால்ஸ்ங்கிற 2 உண்மையுமே சொல்லி ஆகணும். நம்பர் 2 ஸ்டாலின். கூட்டணியோடு இருந்த ஸ்டாலினாலேயே கூட்டணி இல்லாத விஜயோட 4 விழுக்காடு குறவு. இப்போ ஸ்டாலின் இருந்த கூட்டணி கட்சியெல்லாம் விஜய்கிட்ட போய் சேர்ந்தாச்சு. ஏன்னா அரித்மெட்டிக்கலி எப்படி அவர் ஸ்டாலினை விஜயை பிடிச்சிக்குவாரு? லாஜிக் இடிக்குது இல்ல, தனிச்சொன்னு அரித்மெட்டிக்கலி எப்படி பிடிச்சுக்கிடுவாரு? நீங்க காங்கிரஸ், மதிமுக, சிபிஎம், சிபிஐ, விசிக, ஐயுஎம்எல் எல்லாரும் இருக்கும் போதே 4 விழுக்காடு விஜய் ஏறிட்டார். இவங்க எல்லாம் அவங்கள விட்டு பெய்யாச்சு. அப்போ விஜய் குறைஞ்சபட்சம் 40, 41 வரமாட்டாரா? அப்ப நீங்க ஒரு 4-5 குறைய மாட்டீங்களா? அப்போ அவர் 40ல் இருக்கிறாரு, நீங்க 25, 26ல் இருக்கிறீங்க. அப்போ ஒரு 14 விழுக்காடு டிஃபரன்ஸ் இருக்க. என்னதான் நீங்க மேக்சிமம் உங்க ஓட்டு தான், இவங்க ஓட்டெல்லாம் விஜய்க்கே போயிட்டு போட்டாலும் கூட 28க்கு போடலாம். உங்களுக்கு மேக்சிமம் 25 to 30 போட்டுக்குங்க. அவரு 35 to 40க்கு மேல போயிட்டார்ல. அப்போ உங்களுக்கு எப்படி அவரை நீங்க பிடிச்சுக்கிடுவீங்க? நீங்க பழைய திமுக இல்லைங்க. விஜயும் நான் என்ன சொல்றேன், நீங்க 2021 ஸ்டாலின் இல்லை. 2021 ஸ்டாலின் தனியாட்சி வந்தார். நீங்க 26ல தனியாட்சி வரல. 2021 ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி எடுத்தாரு. அவரை முதல்வர் சொன்னவங்களெல்லாம் சேர்த்தா 2/3 மெஜாரிட்டி வரும். ஆனா இன்றைய ஸ்டாலின் விஜய் 35 பிளஸ் கூட்டணி கட்சின்னு இருக்கிறாரு, ஆளுங்கட்சி அதிகார பலத்தோட இருக்கிறாரு. நீங்க 31 மைனஸ் கூட்டணி கட்சிகள் வந்துட்டீங்கல்ல. சரி, யதார்த்தம் ஒன்றும் ஸ்டாலினுக்கும் தெரியாதது இல்லை, அவருக்கும் தெரியும். அந்த இடத்துக்குள்ள ஒரு ஃப்ரேம் ஃபேஸ் காட்டி நம்ம ஓட்டு தான், காங்கிரஸ்காரன் ஓட்டு போடல, விசிகா ஓட்டு போடல, பாமக நம்ம கூட நின்னா நாம வடக்க கூட 30-40 சீட்டு ஜெயித்திருப்போம், அந்த சீட்டெல்லாம் நமக்கு தெளிவா வந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு போஸ்டர் காட்டுறது இயல்பு தானே. இப்போ நீங்க பாமக கூட நின்னா நாம ஜெயித்திருப்போம்னு திமுகவில் இவர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சர் சேலம், அவர்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. சபா ராஜேந்திரன் இவர் நெய்வேலி, அவர் அந்த கருத்து இருக்குது. தென் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் அவர்கிட்ட அந்த கருத்து இருக்குது, அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. தென் ஆண்டிமடம் சிவசங்கர் அவர்கிட்ட அந்த கருத்து இருக்குது. துரைமுருகன்ட்ட அந்த கருத்து இருக்குது. இவர் ஜெகத் ரஷன்கிட்ட அந்த கருத்து இருக்குது. செல்வ கணபதி கிட்ட அந்த கருத்து இருக்குது. ஸோ திமுகவில் உள்ள வன்னியர் லீடர்கள், அந்த தர்மபுரி எம்பியா இருந்தாலும் செந்தில், அவர்கிட்ட அந்த கருத்து இருக்குது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் முக்கிய வன்னியர் தலைவர்கள்ட்ட தெளிவா பாமக இருந்தா நம்ம வடக்க 30-40 சீட்டு கூட ஜெயித்திருக்கலாங்கிற ஒரு கருத்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கருத்தை அவங்க வச்சிருக்கும் போது கூட்டணி வேணும், பாமக கூட்டணி வேணுங்கிற கருத்து திமுகக்குள்ள இருக்குதா இல்லையா? ஏன்னா விசிகா கூட்டணியில ஓட்டெல்லாம் தாவேக்காவுக்கு போயிட்டதாட்டு அவங்களே சொல்றாங்க, கேண்டிடேட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. திமுகவில் உள்ள வன்னியர்கள்ட்ட இந்த கருத்து இருக்குது. பாமகவை சேர்த்துருக்கணும், திருமாவளமை கூட்டணி கிடையாது, ஜாதி கட்சிகளோட மதவாத கட்சிகள் கூட்டணி கிடையாது, நம்ம விட்டுருக்க கூடாது, அட்லீஸ்ட் ராமதாஸையாவது சேர்த்துருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வன்னியர் தலைவர்கள் மத்தியில இருக்குது. அப்ப இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள இன்னைக்கு தெள்ள தெளிவா பாமக டிசைடிங் ஃபேக்டரா வந்துச்சு. நான் உண்மையை தாங்க சொல்றேன் சார். நான் பாமகவை 2009ல் ஸ்கெட்சு போட்டு வீழ்த்துறது என்னோட பங்குங்கிறது ராமதாஸுக்கு தெரியும், அன்புமணிக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். 9லேயும் 19லேயும் தெரியும் எல்லாத்துக்கும். ஆனா இன்னைக்கு உண்மையை நம்ம மறைச்சு பேச முடியாது, உண்மையை மறைச்சு பேச முடியாது. 2026ல் அன்புமணியும் ராமதாஸும் பிரிஞ்சு நிற்கலன்னா 30 சீட்டுக்கு மேல பாமக வாங்கியிருப்பாப்புல, குறைஞ்சது 30க்கு மேல வாங்கியிருப்பாப்புல, சந்தேகமே இல்லை.
இப்ப ராமதாஸ் வீழ்ந்துட்டார், ஸ்டேச்சர் இருக்கு. அன்புமணி அரவணைச்சு அவர் போயிட்டார். அன்புமணியும் அவர் அப்பா வந்து பார்த்துட்டு நீரடித்து நீர் விழுவதில்லை ஒரு தாய் மக்கள், நான் தான் சொன்னேன் நீரடித்து நீர் விழுவதில்லை ஒரு தாய் மக்கள் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பட் ராமதாஸுக்கு வந்து செல்வாக்கு இல்லை. ராமதாஸுக்கு என்ன இல்லை? செல்வாக்கு இல்லை. ஐயா நான் உண்மையதான் ஐயா சொல்றேன். நான் இப்போ யானை குழியில விழுந்துட்டுனா எறும்பு மண்ணள்ளி போடுமாங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இல்லையா? உங்களால தான் நான் தமிழ் மண்ணில் நான் பாப்புலரான என் அறிவு ஆற்றலாம் வெளிப்படுறதுக்கு எங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் காரணம், நான் ஒத்துக்கிறேன். பட் யதார்த்தம் உங்களுக்கு ஸ்டேச்சர் தான் இருக்கு, உங்களுக்கு ஸ்டேச்சர் தான் இருக்கு. உங்க ஸ்டேச்சர் பெருசு, அது நம்ம வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்டேச்சர். தமிழ் மண்ணில் எத்தனையோ விஷயங்களை எடுத்து மணிக்கணக்கில் அதை பேசலாம். ஆனா அவங்க செல்வாக்கு என்ன? உங்க செல்வாக்கு என்னையா? உங்க செல்வாக்கு என்ன? விழுந்துட்டீங்க. அப்போ அன்புமணி தான் அங்க. அப்போ அன்புமணி தான் வட தமிழகத்துல ஸ்டாலின் எடப்பாடிக்குள்ள யார் விஜய் திருமாவளவனை எதிர்க்கிறதுங்கிறத முடிவு பண்றாங்க. ஏன்னா ராமதாஸ் செல்வாக்கு கலந்தாச்சு, ராமதாஸ் அன்புமணிக்குள்ள ஐக்கியம் ஆயாச்சு. அப்ப இது திமுகவுக்கு தெரியாதா? சோ கூட்டணி வேண்டாங்கிறது இல்லை. இப்ப போகக்கூடிய கூட்டணி போயிட்டு போட்டு பலாப்பழத்தை வெட்டி வச்சா ஈக்கள் மொய்க்கும். அதிகாரத்தை நோக்கி போறவங்க போயிட்டு போறாங்க, இருக்கிறவங்க இருக்கட்டு. இதுதான் நிலைப்பாடு. இந்த ஒரு சூழ்நிலைகள் திமுக அதிமுக கூட்டணி உருவாகிறதுக்கு எதுவும் வாய்ப்பை உண்டு பண்ணும்? திமுக அதிமுக கூட்டணிங்கிறது கற்பனையா பேசக்கூடாது. ஓகே, லாங் ரன்ல ஒரு கான்செப்ட் வயசு ஒன்னு எடுக்க 2-3 சேரணுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இன்னைக்கு டே டு டே அரசியல் என்ன போயிட்டு இருக்கு? இன்னைக்குள்ள அரசாங்கம் வந்து எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜயார் எலெக்ஷன் வந்துச்சு. மதிமுக இருந்து ஒரு எம்எல்ஏ விஜய்க்கு சப்போர்ட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கடலூர் எம்எல்ஏ. அப்ப எண்ணிக்கையில் அவங்க 144 நிரூபிச்சுட்டாங்க களத்துக்குள்ளே. அப்ப நிரூபிச்ச 144 தாண்டி புதுசாட்டும் ஆட்கள் வராங்க. நிரூபிச்சவங்கள கொஞ்சம் பேர் எடப்பாடி கூட போயிட்டாங்க. இப்ப ரியல் பொலிட்டிக்ஸ் மும்முனை தான். கர்நாடகா மாதிரி மும்முனை, பீகார் மாதிரி மும்முனை, யூபி மாதிரி மும்முனை. இதுல எடப்பாடி பழனிசாமி கரெக்டா பொலிட்டிக்ஸ் பண்ணிருப்பாருன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம் அல்லது சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். கோட்டை விட்டுச்சு, சரியா அரசியல் பண்ணல. அன்பழகன் புதுச்சேரி மாநில செயலாளரை வச்சு கிங் மேக்கர் அல்ல கிங்னார். ஒரு முறைகேடான ஆட்சியை தாவேக்கா ஏடிஎம்கே வந்தோன்னா அது மோடிக்கு பிளஸ் ஆயிருன்னு முறைகேடா ஒரு ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களை வச்சு ஒரு ஆட்சியை ராகுல் நிரூபித்தார். எங்களுக்கு ஷாக் தான். மற்ற தேசிய கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசி நிரூபிச்சிட்டார். பட் ரியல் களம் என்ன? மும்முனை போட்டி. மும்முனை போட்டியில் இன்னைக்கு இபிஎஸ் எதுலெல்லாம் ஸ்கோர் பண்றாரு? மேகதாது விஷயத்துல ஸ்கோர் பண்றாரு. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் விஜய் கூட்டு சதிங்கிறாரு தமிழர் நலனுக்கு எதிராக. ராகுல் காந்தி 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு வாழ்த்த உதயநிதி இவர் விஜய்க்கும் முதல்வருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் போடும்போது 2 பேருமே காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓடுறதா சொல்றார். பொய்க்கால் குதிரை அரசுங்கிறார். மேகதாது விஷயத்துல திமுகவும் அண்ணா திமுகவும் உள்கைகள்ங்கிறார். அவர் 3வது தான் ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறங்கிறத காட்டத்தான் செய்யறாரு. 25 எம்எல்ஏக்களை விஜய் பார்த்தார், அதுல 21 வேற திருப்பி எடுத்துக்கிட்டார். அதுல 2 பேர் இப்போ ஒருத்தர் விஜயபாஸ்கர் போயிட்டாரு, 4 பேர் முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. எது எப்படின்னாலும் இந்த களம் வந்து மும்முனை போட்டி தான். பெருந்துறையில ஜெயிக்கணும்னாலும் அதுல வேலுமணி வேணும்னு நினைக்கிறார். காரணம் சட்டசபையிலே பாஜக எம்எல்ஏ வெற்றி பெற்றதுக்கு வேலுமணியை பாராட்டிட்டு போறார். தங்கமணி அவரும் தோத்து போனாலும் அவர் ஒரு விழால கவுண்டர்ல ஒரு பெரிய லீடு. அப்போ பெருந்துறை அன்று தாராபுரத்தில் ஃபைட் பண்ணதுக்கு 2 விழால கவுண்டர் லீடர்ஸ் வேணும்னு நினைக்கிறார். அப்ப இந்த அரசியல் களம்ங்கிறது பெருந்துறையிலும் தாராபுரத்திலும் வெற்றி பெற முடியுங்கிறதுக்காக அவர் இன்னைக்கு எடுத்த பதவியை வேலுமணி போன்றவங்களுக்கெல்லாம் அவங்க தேவைங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்க. நான் தான் சொன்னேன், மறப்போம் மன்னிப்போம், அண்ணா வழியில செயல்படுங்க,
நீரடித்து நீர் உழவுது இல்லை, ஒருதாய் மக்கள், அண்ணன் தம்பி, எதையும் தாங்க எல்லாம் நான் தான் சொன்னேன். இதெல்லாம் எனவே அது பண்றாருன்னா அவர் வந்து பெருந்துறையிலையும் தாராபுரத்திலையும் வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்துடலாங்க லெவலில் இருக்கிறார். ஸோ அப்போ ஏரியா வைஸ் அரசியல் போகுது. விஜய் ஆளுங்கட்சி கூட்டணி பலம் கூடி இருக்கு, அவரோட வெற்றி வாய்ப்புகளை நான் மதிக்கிறேன், அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் களம்ங்கிறது மும்முனை தான். விஜய், ஸ்டாலின், எடப்பாடி இதை மறைச்சிக்கிட்டு தாவேகா வர்சஸ் திமுகங்கிறதெல்லாம் பச்சை புழுகு, முழு பூசணிக்காய் சோத்துல சோத்துல மறைக்கிற வேலை. இதை பலரும் செய்யறாங்க. மனச்சாட்சி உள்ளவங்க இதை செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்க. குறிப்பா மேகதாது விஷயத்திலே இதை மீறிய ஒரு அரசியலை எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில வாய்ப்புகளின் போது வெளியே வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் புரியும்படியா இன்னொரு ட்ரிபுனல்லாம் கிடையாது, அது தமிழர் நலனுக்கு எதிர்ங்கிறதையும் பண்ணிட்டாரு. காங்கிரஸ் கூட்டணிக்காக திமுகவும் தாவேகாவும் ஓடுறதாட்டு ஒரு அடி அடிச்சு அதுலேயும் வந்து தன்னோட தனித்தன்மையை எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிட்டாரு. ஸோ இங்க இவங்களுக்கு தான் போட்டி, அவங்களுக்கு தான் போட்டின்னு என்னதான் போய் சொன்னாலும் டேட்டா அதை சப்போர்ட் பண்ணாது. உண்மை நிலைமை அது இல்லை. எடப்பாடி பழனிசாமி வந்து மூணாவது ஒரு தலைவராக ஸ்ட்ராங்காக நிற்கத்தான் செய்கிறாருங்கிறதான் 100% ஒரு உண்மை. அந்த அரசியல் தான் இப்போ அவர் பண்றாரு. ஆனால் ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பெரிய சக்தி ஆயிட்டார், 40 கடந்துட்டார், 40% வாக்கை கடந்துட்டார். அப்போ அவரை எதிர்கொள்ளணும்னா 25+30 கொண்ட 25-30 கொண்ட ஸ்டாலினும் 20 கொண்ட எடப்பாடியும் கம்பைன் பண்ணணுங்கிற ஒரு கருத்தை பலரும் முன்வைக்கிறாங்க. அது அரித்மெட்டிக்லி ஒரு நியாயமான கருத்தாக தான் நானும் பார்க்குறேன். பட் அதுக்குள்ள வந்து பாஜக இருக்கக்கூடாது, பாஜக மைனஸ்ன்னு செந்தில்வேல், ராஜீவ்காந்தி, பல அந்த திராவிட முன்னேற்ற கழக அந்த சிந்தனையாளர்கள் அவங்கெல்லாம் வந்து பாஜக இல்லைன்னா முஸ்லீம் லீக் வந்துடலாம், காங்கிரஸ் வந்துடலாம், கம்யூனிஸ்ட் வந்துடலான்னு அவங்க ஒரு அரசியலை பண்றாங்க. எது எப்படின்னாலும் கூட விஜய் 2021 ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் அல்ல, 100% இல்லை. ஆனா இன்றைய ஸ்டாலினை விட ரொம்ப அகடா இருக்கிற ஒரு விஜய், தனியாட்சி இல்லைனாலும் நம்பர் 1 லீடரா இருக்கிறார். ஸோ இவரை தோக்கடிக்கிறதுக்கு வந்து 2 and 3 சேர்ந்தாதான் அதுக்கான அரித்மெட்டிக்கல் ஸ்ட்ரென்த் வரும். கெமிஸ்ட்ரி 2வது, அது ப்ளஸ்ஸும் ஆகலாம் மைனஸும் ஆகலாம். அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் முதல்ல வரணும்னாலே 2 வரும் சேரணுங்கிறது தான் ஒரு பரந்துபட்ட பார்வையா இருக்கு. ஆனா இந்தியோட அரசியல் எடப்பாடி அதற்கு தயாரா இல்லை. திமுக கூட்டணி தொடர்ந்து உடைஞ்சுக்கிட்டே போற மாதிரி தெரியுது, நிறைய கட்சிகள் வெளியேற மாதிரி தெரியுது. ஆராசா அவர்கள் அறிவிங்க தலைவரை தனிச்சு நிக்க போறோம்னு அறிவிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாலின் கூட்டணியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதா சொல்றாரு. என்ன நடக்குது? நாங்களா யாரையும் போக மாட்டோம்னு தான் சொன்னார். மதிப்புக்குரிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்களும், மாநிலங்களவை உறுப்பினர் சுதீஷ் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தது நாம பார்க்குறோம். அப்போ தேமுதிக நாங்கள் திமுகவோட பயணிக்க தயாருங்கிறத அந்த ஆராசா நேற்று சொன்ன வார்த்தைக்கு பிறகு அவங்க வந்து அதை உறுதிப்படுத்துறாங்க. அடுத்து மதிமுக சார்பாக 2 பேர் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒருத்தர் சீர்காழி சேர்ந்தவர், இன்னொருத்தர் வந்து கடைநல்லூர் சார்ந்தவர். சீர்காழியை பொறுத்தளவில் திமுக ஸ்ட்ராங், அப்பவே ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராங் சீர்காழி. அப்போ சீர்காழியில் வெற்றி பெற்ற, உதயசூரில் வெற்றி பெற்றவர் இன்னைக்கு மதிமுகவில் இருந்து விலகல் என்ற செய்திகள் வருது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த களம்ங்கிறது ஆட்சி அதிகாரத்தை இழந்த திமுக, தோல்வியடைந்த திமுக, கூட்டணி கட்சிகளை இழக்கிறது வந்து இயல்பான ஒன்றாட்டே மாறி போச்சு. இது ராகுல் காந்தி செய்த பச்சை துரோகம், அநாகரிக அரசியல், பச்சோந்தித்தன அரசியல், கேடுகட்ட கீழ்த்தரமான கேவலமான அரசியல். இந்த கேவலமான ராகுல் காந்திக்கு அரசியலுக்கு தமிழக மக்கள், இந்த யார் இவரு விருதுநகர் மாணிக் தாகூர், இந்த ஜோதிமணி, இவங்களுக்கெல்லாம் மக்களவை தேர்தலில் அடிச்சு வரட்டுவாங்கிறது நான் உறுதியா நம்புறேன். ரொம்ப கேடுகட்ட ஒரு அரசியலை பண்ணாங்க. நீங்க ஸ்டாலினை நம்பி ஜெயித்தீங்க, அப்ப நீங்க அப்படிதான் இருக்கணும். பட் ஆட்சியம் வேணுமா? நீங்களும் ஸ்டாலினும் தோத்துருக்கீங்க, திமுகவும் நீங்களும் சேர்ந்து தோத்து போனீங்க. தோத்து போன நீங்க எப்படி அமைச்சரவையில் போய் சேர முடியும்? அதாவது ஆட்சி அதிகாரத்துல இருந்த கட்சியை ஆதரிச்சு தோத்து போயிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி 5 வருஷத்துக்கு முன்னே ஆட்சி இழந்தவர். அவர் ஒரு 53 இடங்கள்ல ஜெயித்திருக்கிறார். 53, எஸ், 47, 6, 53, அதுல 47 அவரே ஜெயித்திருக்கிறார்.
திமுக அணி ஆட்சி இழக்கிறதுக்கு காரணம், இந்த காங்கிரஸ் எக்கச்சக்க இடத்துல தோக்கிறதுக்கு காரணம் விஜயோட 108 எடப்பாடியோட 47 + 6 53. அப்போ விஜய்க்கு 108 எடப்பாடிக்கு 47 சேர்ந்து ஆட்சி அமைப்பதுதான் நியாயம், தர்மம், முறையானது, நேர்மையானது. அரசியல் அநாகரிகம், அயோக்கியத்தனம் தான் ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களை வச்சு தாவேக ஆட்சி அமைக்கிறது. இது மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்கான். மக்கள் இதுக்கு சரியான தீர்ப்பு வழங்குவான். நான் இதுல மாறுபட்ட கருத்தே எனக்கு இல்லை. நீங்க இது முறைகேடான அமைஞ்ச ஒரு அரசுங்கிறதா என்னோட ஆணித்தரமான ஒரு கருத்து. ஓகே, இந்த முறைகேட்டில் திமுக பாதிக்கப்படுது. அதுல அவங்க கூட ஆள்வது நிற்கிறது தேமுதிக நிற்கிறாங்க, மதிமுக ஒரு எம்எல்ஏ நிற்கிறாங்க. மீதி மதிமுக எல்லாம் தாவேகா கூட பேருவாங்க. இந்த அரசியல் ஒரு அநாகரிக, ஒரு முறையற்ற, நேர்மையற்ற ஒரு அரசியல். நீங்க தோக்கடிச்சது எடப்பாடி முதல்வர்னு சொல்லி வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும், விஜய் முதல்வர்னு சொல்லி வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும். அவங்க தோக்கடிச்சது காங்கிரஸுக்கு 5 சீட்டு தவிர மற்ற சீட்டெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அவங்க பிசிகாவுக்கு 6 சீட்டை காலி பண்ணிட்டாங்க, கம்யூனிஸ்டுக்கு 6 சீட்டை காலி பண்ணிட்டாங்க. இதுதான் யதார்த்த நிலைமை. அப்போ ஆட்சி அமைச்சிருக்க வேண்டியது விஜய் முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர் தான் அமைச்சிருக்கணும். இது இப்படி அமைஞ்சா மோடிக்கு ஒரு லாபம் வந்துடும். நியாயமான முறையில, தர்மமான முறையில நடந்தா மோடிக்கு லாபம் வந்துடும். அதனால இது வரக்கூடாதுன்னு ராகுல் காந்தி ஒரு அநீதிய, ஒரு துரோகத்தை ஸ்டாலினுக்கு பண்ணி, அதே துரோகத்தை முஸ்லிம் லீக் தேசிய தலைமையை பண்ண வச்சு, கம்யூனிஸ்ட் தேசிய தலைமையை பண்ண வச்சு, அதே வேலையை விடுதலை சிறுத்தைகளும் பண்ணி ஒரு அரசியல், ஒரு எவ்வித தர்ம நியாயம் மற்ற ஒரு அரசு இவங்களை உள்ளடக்கி போர் பார்ட்டி பொசிஷன் கவர்மெண்டா நடந்துச்சுன்னா, இதை விட விஜய் 5 நிமிஷம் பேசினேன் தோக்கடிச்சிட்டேன்னு சொன்னா, நீங்க இன்னும் நல்லா பேசி 148 சீட்டு வாங்க, தனிச்சே நின்று நீங்க டிசொல்யூஷனை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். என்னை பொறுத்தவரை 144 வந்ததுமே இந்த மாதிரி ஒரு அரசு அமைக்க எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. ஸ்டாலின் முதல்வர் சொன்னவங்களை வச்சு நான் அரசு அமைக்கணுமா? நான் தீய சக்தின்னு சொன்னவங்களை நம்பி எம்எல்ஏ ஆனவங்களை வச்சு நான் அரசு அமைக்கணுமா? இது எனக்கு பிற்காலத்துல கேடு தான் கொடுக்கும். ஏன்னா என்னோட இமேஜுக்கு ஒரு பங்கத்தை தான் கொடுக்கும், என் புகழுக்கு களங்கத்தை கொடுக்கும். எனக்கு தேவையில்லை. நானே மக்களை சந்திச்சு, நான் எதிர்பாராத சூழ்நிலையில 35 வந்தவன் கூட்டணி கட்சிகளை வச்சு நான் 144 மெம்பர் பெற்றனா, இதையும் தாண்டி தாவேகா மட்டுமே பெறும்னு அவரு ஹெக்டே மாதிரி, என்டிஆர் மாதிரி டிசால்வ் பண்ணிட்டு தெளிவா போயிருக்கணும். அது நான் இன்றளவு நான் அது ஒரு ராங் மூவ், ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியல் அல்லங்கிறத நான் கடுமையா குற்றச்சாட்டுறேன். இதற்கான பதில காங்கிரஸும் அந்த தப்பு செய்தவங்களும் மக்களவை தேர்தலில் மக்கள் மத்தியில் தண்டனைக்குள்ளாவாங்கன்னு நான் கருதுறேன். மக்கள் எல்லாமே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த அடிப்படையில தான் விஜய் அவர்களுக்கு என்னுடைய சஜஷன் என்னன்னா, என்னோட கருத்து வெளிப்படையான தெரிவிக்கணும்னா, நீங்க இப்படி ஒரு ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களை வச்சு ஒரு ஆட்சி அமைச்சுக்கிட்டு அதுல நீங்க 5 நிமிஷம் பேசுறேன், ஸ்டாலினை தோக்கடிச்சுன்னு பேசுறலாம் அர்த்தமே இல்லை, மீனிங்லெஸ். அது ஒரு அர்த்தமற்ற ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லீடராட்டு நீங்க எமர்ஜாயி வாங்க, டிசொல்யூஷனை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு இப்போ நீங்க ஊழல் அற்ற அரசு கொடுக்குறீங்கன்னு வேம்பு சிறிதரை பாராட்டிட்டார் ஒரு தொழிலதிபர். அவருக்கு உங்களை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே நீங்க அவர் இலவசமாக கொடுக்கக்கூடிய கல்விக்கு நீங்க நோ அப்ஜெக்ஷன், லைசன்ஸ் அதிலெல்லாம் காசு வாங்கலைங்கிறக்காக வேம்பு சிறிதர் உங்களை பாராட்டி இருக்கிறாரு. அப்போ நீங்க இதை இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிடலன்னு பல இதுகள்லையும் சொல்றாங்க. புல்டர்ஸ் இது சொல்றாங்க, இது தென் பத்திரப்பதிவுத்துறையில் சொல்றாங்க, கல்வித்துறையில் சொல்றாங்க. பாராட்டணும், நம்ம இதை தொடரணும், நிலைக்கணுங்கிற பாராட்டுறோம். அதை விட இந்த நல்ல இமேஜை வச்சுக்கிட்டு நீங்க துரோகத்தால மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சியில இருந்து, தோற்கடிக்கப்பட்ட கட்சியில இருந்து விட்டகுறை தொட்டகரையா 4ல் 1 5ல் 1 வந்த துண்டுகளை வச்சு நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு, அது ஸ்டாலின் முதல்வரா சொல்லி வந்தவங்களை ஆட்சி அமைக்க வைக்கக்கூடிய உங்க அவமானத்துல இருந்து தப்பி நீங்க உங்க புகழை காக்கக்கூடிய அளவுக்கு, உங்க செல்வாக்கை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஹெக்டே என்டிஆர் பாணியில மீண்டும் ஒரு ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் நீங்க போறத உண்மையிலே நடுநிலையாளர்கள் பாராட்டுவாங்க, வரவேற்பாங்க. அதை விட்டுக்கிட்டு இந்த ஸ்டாலினை தனிமைப்படுத்துறேன், அதை படுத்துறேன்னு சொன்னா அது
இன்னும் வர நாட்கள்லே விஜய்க்கு இமேஜை ரொம்ப அசிங்கப்படுத்தும், கேவலப்படுத்தும். அது வீரபாண்டியன் அவர் 5ல் 2 ஜெயித்துக்கிட்டு இந்த அரசே தன்னரசுங்கிற மாதிரி பேசுறாரு. இவர் தளி ராமச்சந்திரன் அவர் தான் எல்லாம் தாங்கி பிடிக்கிற மாதிரி பேசுறாரு. 2 எம்எல்ஏல ஒருத்தர், அவருக்கு அமைச்சரவை இல்லைங்கிற எண்ணம் இருக்கலாம். தென் திருமாவளவன் ஸ்டாலின் விஷயத்துல உங்களை அடிச்சிட்டாரு. நீங்க யார் தேவையான ஆட்சி நடத்துறீங்களோ அவரே ஸ்டாலின் விஷயத்துல உங்களை அடிச்சிடுறாரு. முத்தரசன் அவருக்கும் பாண்டியனுக்கும் என்ன பிரச்சனையோ யாது பிரச்சனையோ தெரியாது, முத்தரசன் போட்டு வெளுத்து எடுத்துட்டாரு. தென் சுப்பாராயன் கம்யூனிஸ்ட்ல இருந்தாலும் கவுண்டர், எடப்பாடி வர முடியல அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. சொன்னாலும் கூட அவர் சொல்ல கருத்து நியாயமாங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஜோதிமணி ஹார்ஸ் ரைடிங்கை ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க. எடப்பாடிக்காக தான் சொல்றாங்கன்னு கூட ஒரு சிலர் சொல்றாங்க. அது ஒரு லாபி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வாட் எவர் மேபி, சொல்ற கருத்துல நியாயம் இருக்கு. அப்போ உங்களுக்கு எதிராட்டே உங்க அமைச்சர்கள் 2 அமைச்சரை வச்சிருக்கக்கூடிய கட்சி எம்பிஏ உங்களுக்கு எதிராக பேசுறாங்க. ஸோ இப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே முஸ்லீம் லீக் யாரும் இதுவரை பேசல. ஆனா அவங்க முஸ்லீம் இடஒதுக்கீட்டு 5 விழுக்காடு உயர்த்தினுங்கிறாங்க. அது பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது புள்ளி விவரங்கள் இல்லாமல் செய்யக்கூடாது. பட் முஸ்லீமுக்கு செய்யக்கூடாதுன்னு அநியாயமா நான் சொல்ல மாட்டேன். 3 விழுக்காடு கலைஞர் கொடுத்ததுனால தான் போலீஸ் துறையில் இன்னைக்கு முஸ்லீம் சகோதரர்கள் கான்ஸ்டபிள் இந்த ஏரியாவிலாம் இருக்கிறாங்கிறத நான் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் மான நாடு, எல்லாருக்கும் அந்த பிரதித்துவம் வேணும்னு. பட் நீங்க இந்து நாடார்கள், இந்து யாதவர்கள், இந்து உடையார்கள் இவங்களை பாதிக்கூடிய அளவில் பிசி முஸ்லீம் இடஒதுக்கீடை ஏற்றுக்கிறத சும்மா உயர்த்துறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனிவே எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு ஒரு 4 கட்சி கூட்டணி ஆட்சியாக தான் நீங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கு, விஜய் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அதிகாரத்தை நோக்கி ஸ்டாலின்கிட்ட இருந்து சில ஆட்கள் விஜய்கிட்ட வராங்க, மதிமுக வந்துருவாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஸ்டாலின் முதல்வர்னு வந்த ஆளுங்களை வச்சு ஆட்சி அமைக்கணுமாங்கிறத உங்க மனச்சாட்சிப்படி உங்க செல்வாக்க நீங்க 5 நிமிஷம் பேசுனதுக்கே அப்பாவை காணலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நீங்க இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு இந்த ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி ஒரு 70% தோத்து 25% ஜெயித்து எடுத்து வந்தவங்களை வச்சு ஆட்சியை காப்பாற்றணுமா? அப்படி ஒரு பதவி உங்களுக்கு தேவையாங்கிறத தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தான் யோசிக்கணும். டே 1ல இருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இட் இஸ் அப் டு விஜய் டு டேக் கால். நான் சொல்றது சரிங்கிற மாதிரி தான் விஜய் கான்சியஸ் படி யோசிப்பார்னு கருதுறேன். பட் கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. எனிவே இந்த அதிகாரம் தான் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளை ஒன்னொன்னா திமுக விட்டு ஓட வைக்கிறதுங்கிறது என்னோட கருத்து. மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவு. கண்டிப்பா ஒரு கூட்டணி கட்சி வெளியேறது பின்னடைவு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா மதிமுகவை பொறுத்தளவுல திமுக 4 எம்எல்ஏ தானே கொடுத்தாங்க. 4 உதயசூரியன்ல தான் கொடுத்தாங்க. 1.1 ஒரு எம்பி தான் கொடுத்தாங்க. ஸோ இது மதிமுக திமுக உறவுங்கிறது ஒரு லெவல்ல 6 விழுக்காடு ஓட்டு அண்ணன் வைகோ எடுத்திருந்தாரு, 5.9. ஆனா கலைஞர் 5 சீட்டு தான் கொடுத்தாரு. ஆனா ராமதாஸுக்கு வைகோ வாழப்பாடி ராமதாசன் எடுத்ததுக்கு 6 சீட்டு கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா இதை பண்ணி கொடுத்ததே நான் தான். அன்னைக்குள்ள சூழல் நம்ம அன்னைக்கு சொன்னோம் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட, ராமதாஸ் சோசியல் ஃபோர்ஸு அது அதிகம் கொடுங்கன்னு சொல்லும்போது இன்னைக்கு 4ல் நிறுத்த வேண்டிய ராமதாஸை 5 சீட்டா கொடுத்தாரு. வாழப்பாடிக்கும் இலவச அனுப்பா 1 கொடுத்துட்டாங்க ஜெயலலிதா. அதே மாதிரி 6 விழுக்காடு எடுத்த அண்ணன் வைகோவுக்கு ஜாஸ்தி கொடுத்துருக்கணும். அப்பவே 98லேயே ஜாஸ்தி கொடுத்துருக்கணும். அந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா ராமதாஸுக்கு கீழே வச்சு 5 சீட்டாட்ட ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த மதிமுகவோட அந்த பாதிப்பு 98ல இருந்தே தொடர ஆரம்பிச்சிட்டு, அதற்கு பிறகு 99ல் திராவிட முன்னேற்ற கழகம் பாமகவுக்கு 8+1 கொடுத்துட்டாங்க. மதிமுக கூட்டணியில வேண்டாங்கிற மாதிரி கலைஞர் முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் இலக்கணி செஞ்சு தலையிட்டு எங்க சீட்டை கொடுக்கணும்னு சொல்லி ஓரளவு பஞ்சாயத்து முடிஞ்சு 99 கூட்டணி வந்தாப்புல. அதுக்கு பிறகு 2004ல் திருச்சி அல்லது பொள்ளாச்சி அணி போட்டு கண்ணப்பனா எல்ஜி அணி போட்டு இது பண்ண வைகோ அண்ணன் ஜெயில இருந்து அண்ணன் கலைஞரே முடிவு பண்ணுன்னு சொல்ல அந்த பஞ்சாயத்து ஓடிச்சு. இதுக்கிடையில 2001ல் கூட்டணியில் இருக்க முடியாத நிலைமை வந்தது. அதே மாதிரி 2006ஆம் ஆண்டு கூட்டணி அதிமுக சைடு வைகோ வர சூழல் வந்துடுச்சு. ஸோ மதிமுகவும் திமுகவும் சந்தர்ப்பம் காரணமாட்டு
99 நின்னாலும் 2001 நிற்கல, தனிச்சு நின்றுட்டார் வைகோ. 2004 நின்னாலும் 2006 நிற்கல. இப்படி போய் கடைசியா ஏதோ மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு 2021 நின்னாங்க. அதுக்கு பிறகு 24 அந்த பிரச்சனை வந்துட்டு ஒரு சீட்டுன்னு ஆயிட்டு கடைசியில் 26 நின்றுட்டாங்க. ஏன்னா 26 வேற ஆப்ஷன் இல்லை. இப்போ விஜய் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு, மதசார்பற்ற கட்சிகளுக்கு விஜய் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. இதான் பாயிண்ட்டுங்க, ஆப்ரேட்டிங் பாயிண்ட் இதுதான். அன்னைக்கு மதசார்பற்ற கட்சிகளுக்கு ஆப்ஷன் இல்லை, இன்னைக்கு மதசார்பற்ற கட்சிகளுக்கு விஜய் ஒரு ஆப்ஷன் வந்துட்டாப்ல. ஸோ அவங்க விஜயை நோக்கி நகர்றாங்க. தோல்வியடைந்த அதிகாரத்தை இழந்த ஸ்டாலினை விட்டு விலகி செல்றாங்க. 2 ரீசன், தோல்வி அடைஞ்சதும் அதிகாரத்தை இழந்ததும், இந்த 2 தான் ரீசன்ஸ். வைகோ சொல்ற நிறைய அவமானங்களை செஞ்சிச்சோம். கிளைகளே இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு, இன்னும் ஒரு முடிஞ்சு போற நிலைமையில இருந்த கட்சிக்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா. இதெல்லாம் எங்களுக்கு பெருத்த அவமானங்கள், நிறைய இது மாதிரி தாங்கிட்டே இருந்திருக்கோம். அதுதான் திமுகவினுடைய சில நிகழ்வுகளும் காரணம். இது முடிவெடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அப்பவே ராமதாஸுக்கு 4% தான் இருந்தது, ராமதாஸுக்கும் வாழப்பாடி ராமமூர்த்திக்கும். ஆனா அவங்களுக்கு 6 இடங்கள் கொடுக்கப்பட்டது. வைகோவுக்கு அதன்படி பார்த்தா 7 அல்லது 8 இடம் கொடுக்கப்பட்டிருக்கணும், 5 இடம் தான் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த அவமானம் அல்லது குறை மதிப்பீடு அல்லது வேற ஆப்ஷன் இல்லாம டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுத்து ட்ரீட் பண்றது மதிமுகவுக்கு 98 உருவாயிடுச்சு. இதான் உண்மை நிலைமை. காரணம், நீங்க வெயிட் பண்ணிருக்கணும். ஒரு தோல்வியிலே டக்குன்னு ஜெயலலிதா அம்மையார் பின்னாடி புதுக்கோட்டையில நல்ல ஓட்டு எடுத்தீங்க நீங்க, ஜெயலலிதா எமர்ஜி ஆயிட்டாங்க. உடனே டக்குன்னு ஆண்டி கலைஞர்னு ஜெயலலிதா அம்மையார்ட்ட போயிட்டீங்க. அப்போ ஆண்டி கலைஞர் நீங்க பண்ணுவீங்க, உங்களுக்கு வேற வழி இல்லை, கொடுக்கறத வாங்கிப்பீங்க. டாக்டர் ராமதாஸ் திமுகவிலையும் நிற்கலாம், நம்மகிட்டே நிற்கலாம், இங்கேயும் காட்டி அங்கேயும் காட்டி பேரம் பேசுவாரு. அப்போ அவருக்கு அவரை விட்டுறக்கூடாது, விட்டா அவரு திமுக போயிடுவாரு. வைகோ விட்டாலும் திமுக போயிட மாட்டாரு. அவரு ஆப்ஷன் இல்லை, ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்ணல. இந்த சூழ்நிலையில தான் நம்ம 2006ஆம் ஆண்டு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு அண்ணன் வைகோ அண்ணன் நான் பேசி பார்த்தேன். அது இன்னைக்கு 35 சீட்டு வாங்கினார். அப்போ நல்ல சீட்டு வாங்கியிருக்கலாம், பட் 35 சீட்டு வாங்கினார். சாய் வித் சித்ரா லட்சுமணன் பேட்டியில நான் அதை சொல்லியிருக்கிறேன். அப்போ இவர் அதிமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிடுவாரோன்னு கலைஞர் பதறிட்டார். உடனே 25 சீட்டு தாரான்னாரு. கடைசியா 35 சீட்ல அதிமுக அலைன்ஸ் போனாப்ல. ஸோ இங்க சீட்டு கொடுக்கறது குறைக்கிறதெல்லாம் ஆப்ஷனை பொறுத்து தான். தேமுதிகவுக்கு பாஜக ஆப்ஷன் இருந்தது. பாஜகவில் தேமுதிக வேணும்னு டெல்லியில் உள்ள உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாம் முயற்சி பண்ணாங்க. அப்போ அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்களை எங்க கொண்டு வரணும்னா 10-1 கொடுத்து தான் தீரணும். ராமதாஸுக்கு ஆப்ஷன் இருந்ததுனால 5-5 தான் வைகோவும் ராமதாஸும் நின்னாங்க. ஆனா 99ல ராமதாஸ் 8+1 போயிட்டார், 8க்கு போயிட்டார். வைகோ உள்ளதும் குறைஞ்சு போச்சு. மூப்பனார் அங்கேயும் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அரசியல் பண்ணதுனால 30 எம்பி வரை ஜெயலலிதா வாங்கிட்டாங்க. 1-2 இல்லை, மைனர் பார்ட்னர் ஆகிட்டாங்க. கலைஞர்கிட்ட மக்களவை நடக்கும்போது மட்டுமே 20 எம்பி வாங்கிட்டாங்க 98ஆம் ஆண்டு. ஸோ இங்க ஆப்ஷன் வச்சுதான் அந்த சீட் எண்ணிக்கை உயர்த்தப்படுது. நீங்க ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அரசியல் பண்ணாதான் சீட் எண்ணிக்கை கிடைக்கும். அதனால்தான் காங்கிரஸ் இன்னைக்கு எவ்வளவு இதாட்டு விஜய்க்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறானோ அதே ஸ்டேட்மெண்ட்டை திமுக ஸ்டாலினுக்கும் கொடுக்குறாப்புல. அப்போ எனக்கு திமுக ஆப்ஷன் இருக்கு, நான் திமுகவை நம்பி 19 ஜெயித்திருக்கிறேன், 24 ஜெயித்திருக்கிறேன். விஜய் சரியா இல்லைன்னா மந்திரி சபை இருக்கு, இல்லை 2 மந்திரியும் வாரான், இல்லை விஜய்கிட்டே இருக்கிறான், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் ஸ்டாலின் கூட்டணி போயிடுவோம். என்ன அரசியல் பண்றாங்க? ஸ்டாலின் கூட்ட அந்த எக்ஸ்ட்ரா பதிவையும் விஜய் கூட்ட எக்ஸ்ட்ரா பதிவையும் கொடுங்க, ஒரே மாதிரிலாம் இருக்கு. அதைத்தான் நியூஸ் கிண்டல் பண்றான். நீங்க எல்லாமே ராகுல் காந்திக்கு ஆட்கள், எல்லாமே ஒரே அணியில் நிற்க போறீங்க, நாங்க தான் மாற்றுங்கிறான் அதிமுக. நியூஸ் போட்டு கிண்டல் பண்ணியிருந்தான் பஞ்சிங்கல்ல. தாவேகா, திமுக, காங்கிரஸ் எல்லாம் ஒரே கூட்டணி. ஸோ இதுல என்ன கான்செப்ட்னா
ஆப்ஷனை ஓபன் பண்ணி காங்கிரஸ்காரன் விஜய் கிட்ட 15-20 பேரம் பேச நிற்கிறான். எனக்கு திமுக ஆப்ஷனும் இருக்குது. ஆனா வைகோ புரியணும், அண்ணன் வந்து முழுக்க வந்து திமுக போச்சிருவாரு, மொத்தமா போச்சிருவாரு. அப்புறம் விஜய்க்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தானே. ஒருவேளை விஜய் புதிய தலைவர் வார்த்தை கொடுத்தா காப்பாற்றலாம், அண்ணனுக்குள்ள மரியாதையை காப்பாற்றலாம். நான் வந்து மதிமுகவுக்கு வந்து விஜய் வந்து எப்போ ராஜ்யசபா வருதோ அண்ணன் வைகோக்கு ராஜ்யசபாவோட கொடுக்கலாம். அது விஜய்க்கு மெக்னானிமிட்டியை பொறுத்து இருக்குது. பட் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இல்லையே. உங்களுக்கு நீங்க தான் திமுக ஆப்ஷனை மொத்தமா முடிச்சு கட்டிடுவீங்களே. அப்ப என்ன ஆப்ஷன் இருக்கு? அப்போ நம்ம ஒரு கட்டத்துல ராமதாஸுக்காக அண்ணன் வைகோ ஆப்ஷனை வைகோ பார்கெனிங் 98 குறைச்ச வேணாம். உண்மை அது அண்ணனுக்கும் தெரியும், டாக்டர் ஐயாவுக்கும் தெரியும். டாக்டர் ஐயா அதுக்கு எனக்கு நன்றி உணர்வை காட்டலைங்கிறது வேற விஷயம். நம்ம அவரால் புகழ் பெற்றோம்னு அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அதே மாதிரி ராமதாஸோட அரசியலையே அண்ணன் செய்தாதான் ராமதாஸை பலகீனப்படுத்த முடியும்னு நாம 2006 பண்ணும்போது அது மதிமுக பார்க்கிறீங்க 35 சீட்டு கொண்டு போச்சு. ஸோ நீங்க வந்து திமுக ஆப்ஷனை முழுக்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நாளைக்கு எப்படி விஜய் கிட்ட பார்கெயின் பண்ணிக்கிடுவீங்க? மீண்டும் சொல்றேன், விஜய் பெருந்தன்மையா அண்ணன் வைகோக்கு ராஜ்யசபா கொடுத்தா நானே விஜயை பாராட்டுறேன். எனக்கு நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன் வந்து தகுதியானவர் தான் இருக்கு. பட் உங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் ஆப்ஷன் என்ன இருக்கு? விஜய் உங்களை டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரா ட்ரீட் பண்ணிட்டாருன்னா அப்ப நீங்க எமோஷனலா போறீங்க. வைகோன்னு எமோஷனலா போறாரு. அரசியல்ல எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு போனோம். பெருஞ்சர் அண்ணா மேலை நாட்டு அறிஞர் சொல்லி பெருஞ்சர் அண்ணா சொன்னது தானே. அப்புறம் எமோஷனலா நீங்க திமுகவை இப்போ திமுக கூட ஆப்ஷனே இல்லாத அளவுக்கு நீங்க பண்றீங்க. அப்ப இது வந்து சரியான அரசியல் இல்லையே. அப்ப திமுக ஆப்ஷனை தனிச்சு போட்டின்னு சொன்னாலும் உடனே பிரேமலதா அம்மையாரும் இவரு சுதீஷும் போய் டிஎம்கே கூட தான் நாங்க ஏற்பண்ணி காட்டி ரொம்ப ஸ்டெபனா நிற்கிறது சரியான பொலிட்டிக்ஸா? திமுகவை கடுமையா விமர்சிக்கிட்டு கோபதாபத்தை காட்டிக்கிட்டு விஜய் விட்டா வேற ஆப்ஷனே இல்லைன்னு போறது சரியான பொலிட்டிக்ஸா? இல்ல அண்ணன் யோசிக்கணும். அதானா மன்னனோட வெல்பிஷர் தான். ஒரு கட்டத்துல வந்து கராத்தே செல்வின் உட்பட 12 பேரை தடாவில் புக் பண்ணதை ரவிச்சந்திரன் அண்ணனுக்கு ஒரு சகோதரர் தடாவில் இருக்கும் போது அண்ணன் வரவேற்றுட்டாருங்கிறதுக்காக எங்க ஊர்ல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள என்னோட நாடார் சமூக சகோதரர்கள் சிவபாலன் எல்லாம் எடுத்தாலே அந்த பொலிட்டிக்ஸ் தான் பேசுவானுங்க. நான் இந்துத்துவ பொலிட்டிக்ஸ்ல இருப்பேன். இங்க இவரு டிஆர் மோகன், அந்த சிஎஸ்ஐ டைசிஸ் எல்லாம் பெரிய ஆளு மோகன், அவரு சிவபாலன், இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அந்த கோஷ்டிகள் எல்லாமே வைகோவை நம்ம இது பண்ணக்கூடாது, செல்வின் தடாவா ஆதரிச்சுட்டாருங்கிற லெவல்ல ஒரு கட்டத்துக்குள்ள வந்து நாமளே வந்து அண்ணனுக்கு எதிரான அந்த அரசியலை பண்ணணும். 96 பாமக மதிமுக கூட்டணி வரதுக்கு செஞ்சி ராமச்சந்திரன், பேராசிரியர் தீரன் போன்றவங்களாம் முயற்சி பண்ணும்போது நான் டாக்டர் ராமதாஸ் மூலமா தேவேந்திர வேளாளர் மாவட்ட செயலாளர்களை வச்சு அந்த கூட்டணி வரவிடாம பண்ணணும். அதே மாதிரி 98 வரும்போது மதிமுகவோட பாமக பெரிய இதாட்டுக்குள்ளதே நம்ம பண்ணணும். இப்போ நாம வந்து மனப்பூர்வமா சொல்றோம், அண்ணனுக்கு அரசியல் மண்ணுக்கு மக்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு சேவை செய்த, ஜாதி மதம் கடந்து சேவை செய்த அண்ணன் வந்து மெர்கண்டைல் பேங்க் மீட்புக்கு முன்னோடியா நின்ன, கன்னியாகுமரியில சுரேஷ் பிரபுட்ட போய் என்வைரன்மெண்டல் இதை தூக்கி வீசி போட்டுக்கிட்டு காமராஜ் நினைவிடம் வர்றதுக்கு காரணமா இருந்த அண்ணன் வைகோ வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல வரணும்னு தான் நம்ம நினைச்சோம் ஒரு கட்டத்துக்குள்ள. அதுல அவரு திமுகவுக்குள்ள ஆப்ஷன் அவருக்கு இல்லாததுனால அவரால் வந்து பெருசா பார்கெனிங் பண்ண முடியல. இப்பவும் திருமாவளவன் டிஎம்கே ஆப்ஷனை வச்சுக்கிட்டு மந்திரி சபையில இருந்துகிட்டே விஜய்கிட்ட பேரம் பேசுறாரு. அதைத்தான் குறை சொல்றீங்க நீங்க. காங்கிரஸ் வந்து அந்த மந்திரி சபையை உருவாக்கிக்கிட்டு கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் சொல்லி மந்திரி சபையை உருவாக்கிக்கிட்டு திமுக காட்டி விஜய்கிட்ட பேரம் பேசுறாங்க. அப்போ நீங்க வந்து ஆப்ஷனே இல்லாம மதிமுக பண்ணுனா யார் என்ன பண்ணுவா? இப்போ முழுக்க உங்களுக்கு ஒரு பெருந்தன்மையா தன்னோட இமேஜ் வளரட்டுன்னு விஜய் வந்து உங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்தா வில் பி ஹாப்பி. அதுல நாங்க மண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. பட் என்ன கம்பல்ஷன் இருக்கு? ஸோ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி தான் பார்கெனிங் பண்ண முடியும். ஆப்ஷன் இல்லைன்னா பார்கெனிங் பண்ணிட முடியாது. அது மூப்பனார் பாடம், ராமதாஸ் பாடம், எல்லாருக்குமே பாடம் அதுதான். ஸோ நம்பர் சீட் அவர் வாங்கிட்டாங்க இவர் வாங்கிட்டாங்கன்னு இல்லை, இன்னொரு ஆப்ஷன் இருந்தால் தான் பார்கெனிங் யாரும். இதுதான் யதார்த்த உண்மை. ராமதாஸ் அதை திறம்பட பண்ணாரு, மூப்பனார் அதை திறம்பட பண்ணாரு.
வைகோ அண்ணன் வந்து அதை திறம்பட பண்ணலை. அதுதான் உண்மை. நம்ம என்னைக்கும் அவருக்கு அவரோட மக்களுக்கும் மண்ணுக்கும் செய்த சேவைக்கு வைகோ அண்ணனுக்கும் துரை வைகோவுக்கும் அரசியல் ரீதியாக நன்மை செய்யணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் அவங்களுக்குள்ள பிரச்சனையே ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போறதுனால ஒன்லி ஆப்ஷன் போகும்போது டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபராட்டு போயிருது. இதுதான் 98 நடந்தது, 2004 நடந்தது. ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு போட்டுட்டாங்க. அப்போ ஜெயலலிதாட்ட பேரம் பேச முடியாது. ராமதாஸ்னா ஜெயலலிதாட்ட போயிடுவார். அப்போ அவருக்கு 7+1 கேட்ட சீட்டு. புரியுதுங்களா மார்ஷல்? இதுதான் உண்மை நிலைமை.